கனவுல வந்த ஒரு சித்தருக்கு இன்னைக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறாங்க. அதுவும் ஒரே ஒரு வருடத்துல இருக்காங்கன்னா இதுதான் சக்தி. வெள்ளப்பட்டாம்பூச்சி வரும்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வெள்ளப்பட்டாம்பூச்சி எங்க வீடு தேடி உள்ள வந்துச்சு. மதியானம் ஒரு 3:30 மணிக்கு உட்காந்துட்டு இருந்தேன். கரெக்டா பார்த்தா ஹாலுக்குள்ளார பட்டாம்பூச்சி அப்படியே உள்ள வந்துட்டு அப்படியே வெளியே போயிடுச்சு. ஓப்பனாகவே சொல்றேன், என் பொண்ணு வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒர்க் இல்லாம ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டான். பெங்களூர் வரைக்கும் வேலைக்கெல்லாம் போயிருக்கு, அது எதுவும் செட் ஆகல. இவங்க படிப்புக்கு உண்டான மாதிரி வேலை கிடைக்கல. இந்த மாதிரி வேலை வேணும்னு கேட்டேன். ப்ரேயர் பண்ணி 7 நாள்லயே அந்த ஒர்க் கிடைச்சிருச்சு. இங்கே வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டு போனேன். பையனுக்கு தொழில் அம்மிலின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு கடையை பார்த்து நாங்கள் ஒரு கதவு ஜன்னல் ஊபி ஜன்னல் இதெல்லாம் கடை வைக்கிற அளவுக்கு ஆண்டவன் வழி விட்டுட்டுது. ஆனால் இன்னொரு காரியம் நினச்சிருக்கிறேன். பையனுக்கு அது நல்லதாக இருந்தால் நல்லது பண்ணுனா, சரி கெட்டதாக இருந்தாலும் விலை கொட்டா தான் முழுமையாக நான் கேளிக்கிற சித்திரை வந்து நான் வழிபட்டதுக்கு நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்பா. இல்லை சித்திரை கும்பிட்டேன், ஆனால் இதெல்லாம் நடந்தது. ஆனால் அதுதான் எனக்கு ஒன்றும் புரியாத வைக்காது மீண்டும் வந்திருக்கிறேன். கேளிக்கை சித்தர் நமோ நம்ம சித்தர் வந்து எல்லாத்துக்கும் நல்ல வழி காமிக்கிறாரு. நல்ல சாமி. என்னை பொறுத்தளவு எல்லாருக்குமே நல்ல வழி காமிக்கிறாரு. கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு. ஆனா அவருக்கு செய்யக்கூடிய பாக்கியம் தான் யாருக்கும் கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா எல்லாரும் கஷ்டத்தோட தான் இந்த கோயிலுக்கு வராங்க. கஷ்டத்தெல்லாம் நீக்கி வச்சிடறாரு. எனக்கும் ரொம்ப கஷ்டத்தை நீக்கி வச்சிருக்கிறாரு. அச்சய பாத்திரம் அண்ணா அசோகண்ணா அவங்க வித்துட்டு இருக்கிறாங்க. அந்த அச்சய பாத்திரத்தை வாங்கி கொண்டு வீட்டுல வச்சா சிறப்பா இருக்குது. அச்சய பாத்திரம் நாங்க வாங்கி ஒரு 5 மாசம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம். ஒரு இடம் ஒண்ணு விற்காம இருந்துச்சு. அப்புறம் பள்ளிக்கூடம் ஃபீஸ் கட்டுறதுக்கு அண்ணாக்கு வேலை விஷயம் எதுவுமே எங்களால முடியவே இல்லை. அந்த அச்சய பாத்திரமே நாங்க அந்த இடம் வித்த காசுல தான் நாங்க அந்த பாத்திரத்தை வாங்கணும். கேளிக்கை சித்தர் நமோ நமக. எனக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம். என்னுடைய செல்போன் வந்து திருப்பதி போயிட்டேன். ஏப்ரல் 9ஆம் தேதி திருப்பதி போயிருந்தேன். காலையில் என்னுடைய பேக்கில் வச்சிருந்த ஃபோன் வந்து இந்த ஃபோன் வந்து தண்ணியில் நனைஞ்சிருச்சு. நனைஞ்சதுக்கு அப்புறம் யூஸ் ஆகாதுன்ட்டாங்க. நான் ஒரு 1 hour மூலமந்திரம் மட்டும்தான் சொன்னேன். இவருடைய மந்திரத்தை கேளிக்கைய சித்தர் நமோ நமகன் மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்காக அந்த ஃபோனை எடுத்து நான் உதறிட்டு மறுபடியும் ஆன் பண்ணேன். அப்படியே ஆன் ஆயிடுச்சு. எந்த கடைக்கும் எதுக்குமே போகல. இவருடைய மிராக்கள் நடந்த ஒரு உண்மை சம்பவம். எந்த ஒரு காரியம்னாலும் இவருடைய மந்திரம் சொன்னா நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை மனதார இருக்கு. அதை முழுசா நம்ம நம்புறோம். அதே மாதிரி நான் முதல்ல சொன்னேன், இவருடைய மந்திரத்தை சொன்னா நம்மளுக்கு பட்டாம்பூச்சி நம்மளை தேடி வருனாங்க. அதே மாதிரி அன்னைக்கு விட்டு அடுத்த நாள் பட்டாம்பூச்சி எங்க வீட்டு தேடியே வந்துச்சு. இந்த வீடியோ வந்து டிசம்பர் 24 வந்து சும்மா வீடியோ அசோகையா வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போது எனக்கு பட்டர்ஃப்ளை வந்துச்சு. அப்போ கூட நான் ப்ரேயர்லாம் பண்ணலை. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. நான் எப்பவுமே வீடியோ வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்ஸ் தான் பார்ப்பேன். அதில் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. அப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. சரின்னு நான் ஒரு 7 நாள் ப்ரேயர் பண்ணேன். எனக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன். அது 7 நாள்ல நடந்துருச்சு. கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. என் பேர் ஜோதிமணிங்க. 48 நாள் மண்டல பூஜைக்காக வந்திருக்கிறேன். எதேச்சியா யூடியூப்ல வந்தாரு. அதை பார்த்துட்டு நான் சரி நம்மளும் ரொம்ப கஷ்டப்படுறோம், இன்னும் கொஞ்சம் பிரச்சனைக்கு தீர்வாயிட்டு இருக்குது. நல்லபடி நம்மளுக்கு நம்பிக்கை வர மாதிரி நம்மளுக்கு நல்லா எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கேளக்கியர் சித்தரோட 48வது நாள் மண்டல பூஜை நிவர்த்தி விழா. உண்மையிலுமே மகா சந்தோஷமா இருக்கு. 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கேளக்கியர் சித்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு கோவில் கட்ட போறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். கோவில் கட்டணும், கும்பாபிஷேகம் வெகு விமர்சையா நடத்தணும். 38,000 பக்தர்களுக்கு மேலாக வந்தாங்க. கடந்த சித்ரா பௌர்ணமி மே 11, 12 வச்சிருந்தோம். வெகு விமர்சையாக நடைபெற்றுச்சு. அடுத்து இன்னைக்கு ஜூன் 27 வெள்ளிக்கிழமை 48வது நாள் மண்டல பூஜை வெகு விமர்சையா நடத்திருக்கோம். பக்தர்கள் இன்னும் வந்துட்டு இருக்காங்க. நேத்து இரவுல இருந்து வர ஆரம்பிச்ச கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் நிக்காம வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேருக்கு மேல வருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கட்ட போறோம்னு சொன்ன வார்த்தை கட்டிட்டோம். இன்னைக்கு 48வது நாள் தொடர்ந்து அபிஷேகங்கள், வழிபாடுகள், மாலைகள். நீங்க ஐயா போட்டோ ஒரு தடவை காமிச்சிருங்க. ஐயா முகத்தை தவிர வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மாலைகள் குவிந்த வண்ணம் இருக்கு. எனக்கு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சிங்கிற அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேற ஏதாவது வார்த்தைகள் இருக்கும் அப்படின்னா நிச்சயமா அது பொருந்தும். கேளக்கியர் சித்தருக்கு நன்றி. மிகப்பெரிய மாற்றம். உண்மையாலுமே கேளக்கியர் சித்தருக்கு சக்தி இருக்கா அப்படின்னா இங்க கூடுகிற கூட்டம் தான் சாட்சி. பட்டினத்தார் சொல்வார், நீங்க இந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்தீங்க அப்படிங்கிறதுக்கு உங்க இறுதி ஊர்வலத்துல கூடுற கூட்டம் தான் இந்த வாழ்க்கையை நீங்க பயனுள்ளதா வாழ்ந்தீங்களா அப்படின்னு. அதே மாதிரி ஒரு தெய்வத்துக்கு சக்தி இருக்கான்னு அந்த தெய்வத்து கழுத்துல இருக்கிற மாலையே சாட்சி. இங்க கிட்டத்தட்ட 3000 எலும்புச்சம்பளம் காலையில இருந்து வந்தவங்க எல்லாருக்குமே கொடுத்திருப்போம். இன்னமும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை எலும்புச்சம்பளம், எத்தனை வெற்றில மாலை, விதவிதமான ஏலக்காய் மாலைகள் கிட்டத்தட்ட 15 வகையான மாலைகள், 7க்கும் மேற்பட்ட அபிஷேகங்கள். கேளக்கியர் சித்தர் நமோ நமக. 2 மந்திரம். முதல் மந்திரம் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. 2வது மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த அசுர வளர்ச்சிக்கு
ரெண்டாவது மந்திரம் தான் காரணம். நீங்களும் உங்க வாழ்க்கையில இருக்கிற மொத்த பிரச்சனைக்கு ஒத்த தீர்வு கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்தத்துல 1008 முறை தினமும் சொல்லுங்க. 7 நாள் தொடர்ச்சியா சொல்லுங்க. ஒரு சின்ன விஷயத்தை ஐயாட்ட கேட்டு பாருங்க. அது நடந்துச்சு அப்படின்னா இந்த விஷயத்தை நம்புங்க. தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய விஷயங்களை கேளுங்க. நீங்க நினைச்ச எல்லா லட்சியங்களும் அடைய முடியும். இன்னைக்கு நான் கோவில் கட்டியிருக்கேன் அப்படின்னா இதுவே ஒரு வரலாற்று சாதனை. இது வரைக்கும் இப்படி ஒரு அதிசயம் நடக்கல. நான் சிவனுக்கு கோவில் கட்டியிருந்தாலோ, முருகனுக்கு கோவில் கட்டியிருந்தாலோ, விநாயகருக்கு கட்டியிருந்தாலோ இது ஒரு பேசு பொருளா இருக்காது. இது அற்புதம்னு கூட சொல்லிட முடியாது. அதையும் தாண்டி ஒரு விஷயம் எனக்கு மனப்பூர்வமா இருக்கு, மனசு நிறைஞ்சிருக்கு. வெகு சந்தோஷம். பக்தர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். கேளக்கியர் சித்தருக்கு நன்றி, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இவ்வளவு பேர் சொல்றேன் இல்லையா, ஜஸ்ட் லைக் தட். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இத்தனை பேர் சொல்றாங்க, முயற்சி பண்ணி தான் பார்க்கலாமே. முயற்சி பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்க மொத்த பிரச்சனைக்கு மொத்த தீர்வு கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கவுந்தப்பாடி ரோட்ல சித்தர் கோயில் பஸ் ஸ்டாப் தான் இது பேரு. அண்ணா நகர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்த பஸ் ஸ்டாப் சித்தர் கோவில் பஸ் ஸ்டாப். கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம்னு இருக்கு. நீங்க கூகுள் மேப்ல கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு போட்டீங்கன்னா லொகேஷன் வந்துடும். வெப்சைட்டும் இதே தான், கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம் .org. உங்கள் அனைவருக்கும் நன்றி. கேளக்கியர் சித்தர் வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கையில நீங்க செழிப்பா இருங்க. நம்ம கேளக்கியர் சித்தர் கோவில்ல மாதத்துல 5 நாட்கள் சிறப்பு வழிபாடு. அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, அஷ்டமி, பிரதோஷம். இந்த 5 நாட்களும் வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். அமாவாசை அன்னைக்கு குடும்ப ஒற்றுமைக்காக நம்ம இங்க பிரார்த்தனை பண்றோம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய மதிகாரகன் சூன்யம் ஆயிடுவார். அதனால மேக்சிமம் அமாவாசை அன்னைக்கு நீங்க பாருங்க எல்லா குடும்பங்கள்லயுமே பிரச்சனை வந்துடும். இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா அந்த அன்னைக்கு கோவில்ல அமைதியா உட்காந்துடணும். நீங்க எப்ப தெய்வீக இடத்துக்கு வந்துட்டீங்களோ இப்ப குடும்பத்துல சண்டையே வராது. இதுதான் அந்த காலத்துல பழக்க வழக்கமாவே வச்சிருந்தாங்க. அதனால குடும்ப ஒற்றுமைக்காக அமாவாசையில வச்சிருக்கோம். சஷ்டி அன்னைக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை பண்றவங்களுக்காக சஷ்டியில சிறப்பு வழிபாடு பண்றோம். பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த நாள் பிரதமையில ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக சிறப்பு தீர்த்தம் கொடுக்கிறோம். இந்த தீர்த்தத்தை எப்படி நாங்க தயாரிக்கிறோம் அப்படின்னா, நிலவு வெளியில வெட்ட வெளியில ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சு வச்சிருவோம். இதுல இந்த புக்தியை தெளிவிக்கிற மூலிகைகள் உள்ள கலக்கிறோம். இது இல்லாம பூக்கள், சில பூக்களுக்கு சந்திரனுடைய ஒளியை கிரகிச்சு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. அந்த பூக்கள் உள்ள சேர்த்துறோம். கேளக்கியர் சித்தரோட மந்திரம் சொல்றோம். அதே மாதிரி குரு பகவானுடைய மந்திரம் சொல்றோம். புக்தியை தூண்டக்கூடிய புதன் பகவானுடைய மந்திரமும் சொல்றோம். ஒரு தண்ணிக்கு என்ன பவர்னா, நீங்க என்ன மந்திரம் ஓதுனாலும் அது தனக்குள்ள உள்வாங்கி அது தீர்த்தமா மாறிடும். கோவிலுக்குள்ள வரும்போது வெறும் தண்ணீர் இப்போ ஒரு தீர்த்தமா மாறிடுச்சு. இந்த தண்ணியை பௌர்ணமி வெளிச்சம் முழுவதும் படுற மாதிரி இரவு முழுக்க வச்சிருந்து அடுத்த நாள் காலையில 7 to 8 1 மணி நேரம் மட்டும்தான் ஒரு வாட்டர் கேன் கொண்டு வந்தீங்க, இந்த தீர்த்தம் வாங்கிட்டு போயிடலாம். ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இது முகம் கழுவுனா போதும், அவங்களுடைய புத்தி தெளிவு பெறும். இது சரிதானா, இது எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, நீங்க இரவு தூங்கும் போது இப்ப பெட்ரூம்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடி இருக்கீங்க, இருந்தாலும் பெட்ரூம்ல யாராவது உங்க லைட் போட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெளியே வெளிச்சம் இருக்குன்னு. இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? நீங்க கண்ணு தான் மூடி இருக்கீங்களா அப்படின்னா, இந்த கண்களை சுற்றிலும் பார்வை நரம்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த மூளையை சுற்றிலும் மூளையை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய நரம்புகள் இருக்கு. இந்த தீர்த்தத்தை நீங்க அது மேல பட்டு கழுவும் போது உங்களுக்கு அந்த மூளை நரம்புகள் புத்துணர்ச்சி பெறும். இதனால இந்த ஆட்டிசம்ங்கிறது சீக்கிரமா குறைஞ்சு அவங்க ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வருவாங்க. பொதுவாகவே ஒருத்தர் மயக்கத்தில் இருக்காருன்னு ஒரு மூஞ்சில் நீங்க தண்ணி தெளிச்சிங்கன்னா என்ன ஆகும்? விழிப்பு நிலைக்கு வந்துடுவார். அவ்வளவுதான். இதே கான்செப்ட் தான் பண்றேன். நீங்க இங்க கோவிலுக்கு தீர்த்தம் வாங்க முடியும்னா ஒவ்வொரு பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த பிரதமை தேதிக்கு இங்க வாங்க. இல்ல சார் வர முடியல அப்படின்னா, அதனாலதான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது உங்க வீட்டிலேயே ஒரு கண்ணாடி பாத்திரத்துல வச்சு நீங்க இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதுல முகம் கழுவுங்க. உங்க குழந்தை வெகு சீக்கிரத்துல ஆரோக்கியம் அடைவாங்க. வியாதி குணமாவதுங்கிறது அடுத்த பட்சம். அட்லீஸ்ட் அவங்க ஐ கான்டாக்ட் மிஸ் ஆகும், இப்படி இப்படின்னு தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இதுல வெகு 3 மாதங்கள்ல சரியாகும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சஷ்டியில விரதம் இருந்து நம்ம பிரார்த்தனை பண்றோம். சஷ்டி அப்படின்னாலே முருகன், முருகன் அப்படின்னாலே செவ்வாய். சஷ்டிலையும் செவ்வாய்க்கிழமையிலும் விரதம் இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் சீக்கிரமா கிட்டும். இது எதன் அடிப்படையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு ஹீட்டான கோள். சூரியனுக்கு அடுத்து ஒரு செவ்வாய் தோஷம் இன்னைக்கு பெரிய அளவுல பேசப்படுதுன்னா அதனுடைய ஹீட் தான் காரணம். அதிகப்படியான ஹீட் இந்த உடம்புல தங்கிட்டா கரு கலைஞ்சிரும். அப்ப ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா அந்த ஹீட் ரெடியூஸ் ஆயிடும். அதனாலதான் சொல்லுவாங்க, முருகன் அருளால எனக்கு பையன் பிறந்துச்சு, முருகனுடைய பேரே வச்சேன். ஒவ்வொரு ஆன்மீகத்துக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் காரணம் நிச்சயமா இருக்கு. அதனால சஷ்டி வழிபாடும் செவ்வாய்க்கிழமை விரதமும் இருந்து நீங்க முருகனையும் கேளக்கியர் சித்தரையும் வழிபாடு பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். நாங்க இங்க வலம்புரி சங்குல பசும்பால் தீர்த்தமாக வச்சு அதை நைவேத்தியம் பண்ணி குழந்தை பாக்கியத்துக்காக பண்றாடுறவங்கள்ட்ட நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு சீக்கிரமா கரு உண்டாக்கிட்டே இருக்கு. நீங்களும் உங்க உடல் உஷ்ணத்தை குறைச்சு இந்த வழிபாடு பண்ணுங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒவ்வொன்றும்
ஒவ்வொருக்கு பின்னாடியும் இருக்கிற அறிவிய காரணங்களை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அதற்கான பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே பண்ணுறோம். நீங்கள் கேளக்கியர் சித்தர் கோவிலுக்கு வாங்க. இந்த வழிபாடு எப்படி இருக்குன்னு ஒரு முறை நீங்கள் அனுபவிச்சிருங்க. இந்த கேளக்கியர் சித்தர் கோவிலுக்கு இப்போ இத்தனை பேர் இருக்காங்க இல்லையா மக்கள், உங்களுக்குலாம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி நாம ஏற்கனவே இருக்கிற தெய்வங்களுக்கு கோவில் கட்டல. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த மந்திரம் சொல்லி, ஆமா நான் சித்தரை பார்த்தேன், எனக்கு பட்டாம்பூச்சி ரூபத்தில் காட்சி கொடுத்தாரு, எனக்கு கருவண்ட ரூபத்தில் காட்சி கொடுத்தாரு, என் கனவுல வந்தாரு, என்கிட்ட பேசினாரு. அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் எவ்வளோ முக்கியம்னு நினச்சி பாருங்க. நான் இந்து மதத்தில் பிறந்தேன், எங்கள் அப்பா என்னை ஹிந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாரு, அப்படியே நான் வளர்ந்தேன். இந்த கடவுள் சரிதான், இந்த கடவுள் எங்கிட்ட பேசுமான்னு ஆராய்ச்சி நான் பண்ணல. இதில் என்ன நீங்கள் ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைஞ்சிங்க? நீங்கள் இந்த கடவுள்கிட்ட என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? இந்த கடவுள் திரும்ப உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கா? நான் சொல்லுவேன், மாறு தட்டி சொல்லுவேன்,